ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் மசியல். பார்க்கலாமா? நான் 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை நல்லா கழுவிட்டு எண்ணெய் தடவி இது மாதிரி ஒரு ஸ்டாண்டில் நம்ம இப்போது இதை வேக வைக்க போகிறோம். இப்போது நம்ம இதை சுட்டு தான் வேக வைக்க போகிறோம். இப்போது இது மேலே இந்த 3 கத்திரிக்காவுமே எடுத்து வச்சுக்கிறேன். இதில் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அதை தடவிக்கலாம். இப்போ இது மாதிரி வச்சு நல்லா திருப்பி விடணும். எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும். நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது இந்த தக்காளியுமே நான் இதில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கு. இது அப்போ நம்ம இது மாதிரி அடிக்கடி திருப்பி விடணும். இதிலே நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ இதில் இருக்க தோல் எல்லாமே நல்லா கருப்பாயிடும். அப்போ தான் அது உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், இது மாதிரி திருப்பி விடணும். இப்போது நான் இந்த தக்காளியுமே இப்போ திருப்பி விடுறேன். இது மாதிரி வெந்தாக்கா அது மேலே இருக்க தோல் எல்லாமே நல்லா உறிஞ்சி வந்துடும். இப்போது நம்ம தக்காளியும் கத்திரிக்காயுமே நல்லா சுட்டுட்டோம். இப்போது இது மாதிரி எடுத்தோம்னாக்கா மேல் தோல் ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இது மாதிரி லைட்டாக எடுத்தாலே வந்துடும், அவ்வளோதாங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளியில் இருக்கிற தோலுமே இப்போ எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக நம்ம உரிக்கும் போதே அழகாக வந்துடுது பாருங்கள். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே உரிச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் இருக்கிற எல்லா தக்காளியும் கத்திரிக்காயில் இருக்கிற எல்லா தோலுமே எடுத்தாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்து இப்போ இந்த மாதிரி காம்பு பிச்சோம்னாலே இது மாதிரி வந்துடும். இப்போ நல்லா சாஃப்டாக இது வெந்திருக்கு. இப்போது இதில் என்ன பண்ணணுன்னா மத்து காம்பு வச்சு நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இது ஒவ்வொரு ஊர் சைடில் இதுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. சுட்ட கத்திரிக்காய் குழம்பு, சுட்ட கத்திரிக்காய் மசியல். இது காரைக்குடி சைடெல்லாம் கோஸ்மல்லின்னு சொல்லுவாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் இதோடலாம் சாப்பிடும்போது ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம நல்லா அழுத்தி விட்டு இதை நல்லா தனியாக நம்ம மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது தனியாக இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு வானல் வச்சுக்கிறேன். அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் கீனி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அதை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். நம்ம எப்போவுமே இட்லி, தோசைக்கு எல்லாமே நம்ம நார்மலான சட்னி, சாம்பார் இப்படி தான் வைப்போம். இது மாதிரி கத்திரிக்காயிலையும் இது மாதிரி நீங்கள் ஒரு டிஷ் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அது இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இதை நீங்கள் இது மாதிரி மசாலா ஐட்டம் சேர்க்காமலும் வெறும் பச்சை மிளகா மட்டும் சேர்த்தாலும் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான சுவையாக கிடைக்கும். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம இதுக்கு தனியாக நம்ம புளி ஊற்ற போகிறது கிடையாது. நம்ம தக்காளி நல்லா 2 தக்காளி சேர்த்துருக்கிறதுனால இதில் கொஞ்சம் புளிப்பு சுவையும் இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காவை நம்ம சுட்டு இருக்கோம். இது வந்துட்டு வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம் குக்கரில். ஒரு விசில் 2 விசில் வச்சு நம்ம பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் வேக வச்சு இது மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் இது நம்ம சாப்பிடும்போது நம்ம அந்த கத்திரிக்காய் சுட்ட ஸ்மெல்லோடு சாப்பிடும்போது அது கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இது கொதித்து வந்துட்டுருக்கு. இது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கொஞ்சம் சிம்மிலே வச்சு மூடி போட்டு வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. நமக்கு குழம்பு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். சாப்பிட்லாமா? தேங்க்யூ.